அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோ பதிவில் நான் கொடுத்துருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் நான் செய்திருந்த பூஜை வேலைகளை பற்றின பதிவு தான் கொடுத்துருந்தேன். மார்கழி முதல் நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் ஏற்றிருந்த விளக்கை பற்றியும், மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை பற்றியும் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 5 மணிக்கு தான் என்னுடைய வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடி நாளே நான் எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தாலும் என்னால் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால் இப்போது முதல்ல மார்கழி மாதத்துடைய சிறப்பான ஒரு விஷயத்தில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, மார்கழி மாதம் முழுவதும் நம்ம தெருவை தெளித்து நல்ல ஒரு அழகான கோலம் போட்டு சாணிப்பூ வைக்கிறது அப்படின்றது மார்கழி மாதத்துடைய முதல்ல சிறப்பான ஒரு விஷயம். அதை தான் ஃபஸ்ட்டு நான் செஞ்சுருந்தேன். இது முன்னாடி நாளே நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா முன்னாடி நாள் நைட்டே வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டுருவாங்க. அது அவ்வளோவா சிறப்பானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது நல்லதும் கிடையாது. காலையில் எந்திரிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, பச்சை பசேல்னு இருக்கணும் வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாசலில் சாணம் தெளித்து நல்லா அழகாக கோலம் போட்டு செம்மண் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அவ்வளோ அலங்காரம் பண்ணி அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த வாசல். அந்த மாதிரி இருக்கிறது தான் சிறப்பான பலன்களை நமக்கு தரும். முன்னாடி நாளே நம்ம கோலம் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா ஆறி போயிருக்கும், காஞ்சிருக்கும் இல்லைங்களா? அது வீட்டுக்கு பச்சை பசேல்னு இருக்காது. காலையில் விளக்கேற்றும் போது அந்த இடங்கள்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும் நமக்கு. அதனால் எப்போவுமே மார்கழி மாதத்தில் மெயினாக நார்மலாகவே முன்னாடி நாள் தெளிச்சிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சிக்கிறது அப்படின்றது சரியில்லை. எல்லாருமே அன்னைக்கு நாள் காலையில் எழுந்திரிச்சி நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறமா சாணத்தில் பூ வைக்கிறது அப்படின்றது இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். பார்த்திங்கன்னா நான் கோலம்லாம் போட்டு கோலத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிட்டேன். அடுத்ததாக நம்ம சாணத்தில் வச்சுட்டு அதில் பூ வைப்போம். அது இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். இதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா சாணம்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போது சாணத்தை பிடிச்சி வச்சுட்டு அதில் முதல்ல அருகம்புல் வைக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பு. அருகம்புல்லும் பூசணி பூ வைப்பாங்க. உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி சாணம் கிடைக்கல அப்படின்றவங்க சாணத்துக்கு பதிலாக மஞ்சளை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லை சாணம் எங்களுக்கு கிடைச்சிது ஆனால் ரெகுலராக கிடைக்காது அப்படின்னாலும் ஒரு நாள் வச்ச சாணம் காஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதையே நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்றவங்க மஞ்சளை பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் கலர் பூ கிடச்சிது. அந்த பூவையும் அருகம்புல்லையும் தான் வச்சு இன்றைக்கி செஞ்சுருந்தேன். நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுறலாம். மஞ்சளில் கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்போது சிட்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா சாணம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. மஞ்சள் வச்சு மஞ்சளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அருகம்புல்லோ இல்லை நமக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை வச்சு வாசலில் வைக்கலாம். இது இந்த மாதம் முழுவதும் செய்யலாம். இந்த வருடம் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 29 நாள் வருது. இந்த 29 நாளும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். இதை ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் விளக்கு வைக்குவோம் இல்லைங்களா வாசலில். மார்கழி மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயமும் இது. மார்கழி மாதம் 29 நாளும் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம். அந்த தீபத்தை வைக்கிற இடத்த சாணம் போட்டு மொழுக முடியல. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மஞ்சள் வச்சு அந்த இடத்த நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டு
அந்த இடத்துல தான் வந்து நான் தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபத்தை ஏற்றிருந்தேன். இப்போ மஞ்சள் தேய்ச்சி அதுக்கு குங்குமமும் வச்சு விட்டாச்சு. இப்போ நான் இதில் தீபத்தை ஏற்றிக்கிறேன். இதுபோல் நம்மளுடைய 29 நாளும் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். மேக்ஸிமம் வெளியில் ஏற்றக்கூடிய தீபத்தையாவது ஒரு 5:30 மணிக்குள்ளே ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய பூஜைகளை பொறுமையாக செய்யலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ என்னோடய விஷயத்துலேயே பார்த்திங்கன்னா, நான் என்னோடய பொண்ணை வந்து 6:45 வந்து அவளுக்கு ஆட்டோ வந்துடும். அதனால் வந்து கண்டினியூவாக என்னால் பூஜை வேலைகளை செய்ய முடியல. அதனால் முதல்ல வெளியில் மட்டும் 5:30 மணிக்குள்ளே விளக்கேற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைகள் எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டதுக்கு பிறகு தான் வந்து நான் நம்மளுடைய நிலைவாசல் கிட்டேயோ சரி, அதுக்கு அடுத்ததாக பூஜை அறையிலையோ பூஜை வேலைகளை பார்த்துக்கிட்டேன். இப்போ நான் இதில் சொல்லியிருந்த இந்த பதிவில் மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தையும் நான் இந்த பதிவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல மார்கழி மாதம் வந்து நிறைய பேர் வந்து நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதம் வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்து எல்லார்கிட்டேயுமே நிலவுது. ஆனால் உண்மையிலேயே சொல்லணுன்னா மாதங்களில் வந்து சிறப்பான மாதம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதம் வந்து ரொம்ப இதமான மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம கிருஷ்ண பரமாத்மா பார்த்திங்கன்னா, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவரே சொன்ன மாதம் வந்து இந்த மார்கழி மாதம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் வந்து நம்ம ஏன் நம்ம விஷயங்களை செய்ய வேண்டாம், இந்த மாதம் வந்து ரொம்ப கெட்ட மாதம் அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம எப்போவுமே திங்க் பண்ணக்கூடாது. அப்படி கெட்ட மாதம் அப்படி இல்லைன்றதுக்கு உதாரணமாக தான் கிருஷ்ணர் சொன்ன வார்த்தையும் சரி. அடுத்ததாக சிவபெருமானுக்கு உண்டான விரத நாளான திருவாதிரை நாள், அதுவும் வந்து இந்த மார்கழி மாதத்தில் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பெருமாளுக்கு உண்டான வைகுண்ட ஏகாதேசி நாள், அதுவுமே இந்த மாதத்தில் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி இறைவனுடைய முக்கியமான விரத நாட்கள் அமைந்திருக்கிற இந்த மாதம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல மாதமாக தான் இருக்கும். ஏன் இதில் மனிதர்கள் வந்து சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம பெரியவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து தெய்வத்திற்குரிய மாதம், தெய்வ வழிபாடுக்கான மாதம். அதனால தான் வந்து நம்ம மனிதர்கள் வாழ்வியல் சம்பந்தமான விஷயங்களை வந்து இந்த மாதத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதமே சரியில்லை, இந்த மாதத்தில் செஞ்சால் அது நல்லதில்லை அப்படின்றதெல்லாம் இல்லை. இது வந்து தெய்வங்களுக்காக நம்ம வந்து ஒதுக்கியிருக்க மாதம். தெய்வ வழிபாட்டிற்காக நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதத்தையும் சரி, ஆடி மாதத்துலேயும் சரி, ஆடி மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் மார்கழி மாதமும் ஒரு சிறப்பான மாதம். ஏன் வந்து மார்கழி மாதத்தை வந்து தெய்வ வழிபாடுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்கும் வந்து புராண கதைகளில் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்ட்டு நமக்கெல்லாம் தினந்தோறும் இருக்குது இல்லைங்களா. காலையில் வந்து 3:30 5:30 மணி வரைக்கும் கூட இருக்கக்கூடிய நேரத்தை வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். அது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான நேரம். இது போல தான் தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்த நேரமாக வந்து இந்த மார்கழி மாதத்தை சொல்கிறாங்க. மார்கழி மாதம் வந்து தேவர்களுக்குரிய பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது அவங்க கண் விழிக்கக்கூடிய காலம் அப்படின்னும் இந்த மாதத்தை சொல்கிறாங்க. அவ்வளோ சிறப்பான இந்த மாதத்தில் வந்து நம்ம கண் விழிக்கும் போது அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு எல்லாருமே வந்து நம்ம தூங்கி எழுந்தோன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் விரதம் இருந்து தினந்தோறும் வழிபாடுகள் செய்து கடவுள்கிட்ட முழு மனதாக வேறு எந்த வேலைகளையும் நம்ம யோசிக்காமல் தெய்வ வழிபாட்டை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதத்தில் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த மாதத்தில் மனிதர்கள் வாழ்வியல் சம்பந்தமான வேலைகளுக்கு ஓய்வு கொடுத்துட்டு தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த காரணங்களால் மட்டும்தான் நம்ம இந்த மாதத்தில் வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம மாதத்துடைய சிறப்பை பார்த்தோம். அடுத்ததாக இந்த மாதம் முழுக்க, அதாவது நான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா 29 நாள் நம்மளுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. இந்த 29 நாளும் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு முதல் வேலையாக குளித்து முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கு அப்புறமா தெருவில் வந்து தெரு தெளித்து நல்ல ஒரு அழகான ஒரு கோலம் போட்டுட்டு
அந்த கோலத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சாணம் பூ வச்சுட்டு அங்கே 2 பக்கமும் தீப வழிபாடு செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம பூஜை அறையில் நம்மளுடைய தெய்வத்துக்கிட்ட வந்து நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை இந்த 29 நாளும் தினந்தோறும் தவறாமல் விளக்கேற்றி வச்சு உங்களுடைய எண்ணத்தை வந்து தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக இது நடக்கும். கூடவே உங்களுடைய முயற்சின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த முயற்சியையும் நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு இந்த 29 நாளில் உங்களுடைய வழிபாடு கண்டிப்பாக சிறப்படையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விஷயத்தை கட்டாயம் இதில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்ததாக இந்த மாதத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாதத்துக்கு ஒரு பேர் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா கோவில்கள்லாம் வந்து தனுர் மாத அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செய்வாங்க. இந்த மாதத்தில் தினந்தோறும் தெய்வங்களுக்கு அதிகாலையிலேயே வந்து அபிஷேக வழிபாடுகள்லாம் வந்து செய்வாங்க. இந்த அபிஷேகத்தில் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்மளும் செய்யணும். இதுவும் வந்து நல்ல பலன்களை வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தரும். அதனால் இதையுமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு சில கோவில்களில் பார்த்திங்கன்னா ஒரு 201 ரூபா கொடுத்தா அன்றைக்கி அபிஷேகம் வந்து நீங்கள் செய்கிற மாதிரி பண்ணுறதா சொல்லுவாங்க. அந்த மாதிரியில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு முடியுதோ அந்த நாளில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு பணம் கட்டுறதோ இல்லை அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுங்க அந்த அபிஷேகத்துக்கு. இல்லையா அபிஷேக பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து நம்ம அபிஷேகத்தை செஞ்சுக்கலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான பலனை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது வந்து எந்த தேதியில் செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட விருப்பம் தான். ஒரு வெள்ளி செவ்வாய் அப்படியும் இல்லையா உங்கள் குழந்தைங்களுடைய பிறந்த நாள், கணவருடைய பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் இந்த அபிஷேகத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த நாள் கரெக்டாக இருக்கோ அந்த நாளில் செய்யுங்க. ஆனால் இந்த மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது செய்யுங்க. எதனால் இந்த மாதத்தில் இந்த அபிஷேகத்தை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் நம்ம செய்யக்கூடிய அபிஷேகம் நம்ம வருடம் முழுக்க செஞ்ச பலனை நமக்கு தரும். அதனால் கண்டிப்பாக ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பண்ணுங்கள். 365 நாளும் நம்மளால் வந்து தெய்வத்துக்கு வந்து அபிஷேகத்தை பண்ணுறது அப்படின்றது வந்து கஷ்டமான விஷயம். அதனால் இந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்தி மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு நாள் பலன் வந்து நமக்கு வருடம் முழுக்க செஞ்ச பலனை தருது அப்படின்னும்போது ஒரு நாள் செய்யலாமே. இதுவும் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமான மாதம். அந்த மாதத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். இதை நான் உங்களுக்கும் வந்து முடியும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. இப்போது அபிஷேகம் பற்றியும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த மாதத்துக்கு தான் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சால் எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு ஒரு விசேஷமான நாள் இன்றைக்கி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நாள் எல்லாமே செய்யலாம். அதாவது அன்னதானமும் இந்த மாதத்தில் செய்யறதுன்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல பலனை நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அன்னதானத்தையும் நம்ம தரத்துக்கு முயற்சி பண்ணணும். ரொம்ப அதிகமாக நம்மளால் செய்ய முடியல அப்படின்னாலும் கொஞ்சமாக ஒரு 1/2 கிலோ 1 கிலோ சுண்டலோ இல்லை வந்து பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எதையாவது ஒன்று செஞ்சு நம்ம வந்து கோயில்களில் கொடுக்கலாம். கோயில்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்து வழிபாட்டுக்காக வருவாங்க. கோயில் அருகாமையிலேயே வந்து இயலாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து இந்த பிரசாதத்தை செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த அதிகாலை டைமில் சூடான ஒரு பிரசாதம், நல்ல குளிரான காலம் இது. இந்த காலத்தில் சூடான ஒரு பிரசாதத்தை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க மனதார அதை சாப்பிட்டு நம்மளை வந்து வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து நமக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். நம்மளுடைய லைஃப்பில் நிறைய முன்னேற்றத்தை தரும், மாற்றத்தை தரும். அதனால் அதையுமே ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போது நான் வெளியில் எல்லாமே வந்து தொடச்சி எல்லாம் கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா உள்ளே பூஜை அறையில் விளக்கேற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு உள்ளேயும் வந்து சாமிங்க படத்துக்கு பழைய பூவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புது பூ வச்சு விளக்கேற்றிக்கிட்டேன். இது எனக்கு ஒரு 6:45க்கு மேலே தான் செய்ய முடிஞ்சது. ஏன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்றதுனால. இது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலே இந்த வழிபாடு எல்லாத்தையும் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
விளக்கேற்றி வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலைகளை செய்ய போகும்போது ரொம்ப மனசுக்கு இதமானதாக இருக்கும். முதல்லையே காலையில் கடவுள் வேலையை பார்க்குறதுன்றது உண்மையிலே ஒரு குடுப்பனை. அவருக்கு விளக்கேற்றி அவருக்கு ஒரு நெய்வேத்தியத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலைகளை தொடங்கும்போது நம்ம மைண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அன்றைக்கி நாளே நல்லாயிருக்கும். இதை ஒவ்வொருத்தரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இந்த இடத்துலையே ஒரு அழகாக கோலம் போட்டுட்டு பிள்ளையாருக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டேன். பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றின வீடியோவெல்லாம் நான் இதில் காமிக்கல. ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதால நான் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுந்த காமிக்கல. இப்போ பிள்ளையாருக்கும் தண்ணி ஊற்றி அவர் மனையில் இருக்கக்கூடிய 2 தீபத்தையும் நான் ஏற்றி வச்சுக்கிட்டேன். இப்போது அடுத்து பிள்ளையாருக்கோ பூ வச்சுக்கலாம். நம்ம தோட்டத்தில் விட்ட பூவே எனக்கு சரியாக இருந்ததால் எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம செடியில் இருந்த பூக்கள் எல்லாமே பறித்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிள்ளையார் மனையில். பிள்ளையாரை தண்ணி ஊற்றி அவரை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தீபாவளியில் அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் கல்கண்டோ தண்ணியும் வச்சு தான் நெய்வேத்தியமும் பண்ணியிருந்தேன். இப்போது எல்லா சாமிங்களுக்கும் பூ எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு நம்மளுடைய தூப தீப ஆராதனை எல்லாத்தையும் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வழிபாடை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நேரத்திலேயே எந்திரிச்சு ஃபஸ்ட்டு இந்த வேலைகள் செய்கிறதுன்றது மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். இது அனுபவபூர்வமாக நீங்கள் உணரும்போது மட்டும்தான் உங்களால் அதை உணர முடியும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடுகள் செய்கிறதுன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 29 நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு பார்த்துருவோமே, பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதோடைய பலன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நம்ம ஃபேமிலியில் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போது நான் எல்லா இடத்துக்கும் சாம்பிராணியும் காமிச்சு விட்டுக்கிட்டேன். முதல்ல நம்ம நிலைவாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உள்ளவும் எடுத்துகிட்டு போய் எல்லா தெய்வ படங்களுக்கும் சாம்பிராணியை காட்டி விட்டுக்கிட்டேன். அதே போல் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு நோன்பும் இருப்பாங்க. அந்த விரத முறையும் இருக்குது. இந்த விரதத்தை திருமணம் ஆகாதவங்க, திருமணத்துக்கு வரன் பார்த்துட்ருக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கலாம். இதுலேயும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெண்கள், கல்யாணமான பெண்கள் கணவர் நல்லா இருக்கணும், பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. இந்த விரதத்தை பற்றின ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாவை நோன்பை பற்றின பதிவையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் சாம்பிராணி எல்லாத்தையும் காமிச்சு முடித்ததுக்கப்புறமா நிலைவாசலில் இருந்து முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கு கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சு முடித்ததுக்கப்புறமா பூஜை அறைக்கு கொண்டு எல்லா தெய்வங்களுக்கும் ஆரத்தியை காட்டிக்கிட்டேன். என்னுடைய மார்கழி மாத முதல் நாள் இந்த மாதிரி தான் தெய்வ வழிபாட்டோடே தொடங்கியது. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.